கவனிக்கணும். பெரிய கல்லுனே அடப்பு வந்துருச்சு. வந்து நேர டாக்டர்கிட்ட போய் ஐயா இந்த இடத்துல கல் அடப்பா இருக்குது நீங்கதான் பார்த்து எடுத்து விடணும் அப்படின்னு. அப்ப அந்த டாக்டர் சொல்லிக்கிறப்பா கொஞ்சம் கொஞ்சம் உடச்சு எடுத்துறேன் கல்லல. ஏன்னா டானிக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்து ஊசி எல்லாம் போட்டு கொஞ்சம் உடச்சு எடுத்துறேன்னு சொல்ல சொன்ன உடனே பாருங்க. அப்பதான் அந்த பையன் சொல்லியிருக்காரு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கும்போது அந்த பையன் கேட்டிருக்கான், டேய் நீ உனக்கு அடையாளம் தெரியலான்னு கேட்டிருக்கேன் அந்த பையன்ட்ட. சரி அப்பதான் என்ன உனக்கு அடையாளம் தெரியலடா யாரா நீ அப்படின்னு கேட்டிருக்கான். டேய் நம்ம சின்ன வயசுல ஒன்னா படிச்சுட்டு இருந்தோம்ல, அப்ப நான் கல்ல போட்டு கீழே உடச்சுக்கிட்டே இருந்தேன்ல, நான் தான்டா பெரிய டாக்டர் அப்படின்னு இருக்கிறான். ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அவன் விளையாடுத்தனமா இருந்தாலும் படிப்புல முக்கியமா கண் கருத்துமா இருக்கான இல்லையா, அது மாதிரி என்ன கண் கருத்து எதுலயும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்ம தங்கானியா நம்ம என்னமோ செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அமைதி காத்து விடுவரை நாடகத்தை கண்டுகளிக்குமாறு நன்றி வணக்கம் பல. ஏன்னா அந்த வாய்ப்பினை கொடுத்த அத்துணை உதயங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். ஆடல் பாடல் ஆர்கெஸ்ட்ரா என்று இருக்கக்கூடிய நேரத்தில் கூட நாடக கலைஞருக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த நாடகத்தை வைத்து அளவு பார்த்துக் கொண்டிருக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். நன்றி வணக்கம் பல. நம்மளையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கூடிய நமது கருப்பண்ண சுவாமியை வணங்கிவிட்டு எங்கள் கதைக்கு செல்கிறோம். நன்றி வணக்கம் பல.